அன்புள்ள சகோதரனே சகோதரியே, இந்த நிமிடங்களை ஒரு அமைதியான தருணமாகக் கொண்டு உங்கள் இதயத்தை கடவுளின் சமாதானத்தில் உரைத்திட வாருங்கள். எந்த சிந்தனையோ கவலையோ இருந்தாலும் அதை அவனிடம் விட்டுவிடுங்கள். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தை உயர்த்தும், உங்கள் ஆன்மாவுக்கு நம்பிக்கையை தரும். நாம் ஒன்றாக ஜெபிக்கிறோம். தேவனோடு நெருக்கமாக இருக்க இந்த தருணத்தை பயன்படுத்துங்கள். பரிசுத்தமான தேவனே, இந்த புதிய நாளுக்காக உமக்குப் புகழ்ச்சிடுகிறேன். நேற்று என்ன நடந்திருந்தாலும் இன்று எனக்கு புதிய கிருபையை தந்திருக்கிறீர்கள். உங்கள் கிருபை ஒவ்வொரு காலை போதும் புதியது என்பதற்காக உமக்கு நன்றி. நான் இன்று சந்திக்கப் போகும் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது நெஞ்சில் இருக்கும் குழப்பங்களையும் சோர்வையும் பயங்களையும் உமது கரங்களில் வைக்கிறேன். வசனம் எசாயா 41:10 இல் கூறுகிறது, அஞ்சாதே, நான் உன்னோடிருக்கிறேன். பயப்படாதே, நான் உன் தேவனாயிருக்கிறேன். நான் உன்னை வலிமைப்படுத்துவேன். உனக்கு உதவுவேன். நான் என் நீதி கொண்ட வலது கையால் உன்னை ஆதரிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை இப்போது என் உள்ளத்தில் உறுதியாக்குகிறேன். கர்த்தாவே, நான் இன்று தனியாக இல்லை, உமது தோள்மீது சாய்ந்து இருக்கிறேன். எனக்குத் தேவையான ஞானத்தை, அமைதியை, பொறுமையை இன்று தாருங்கள். எனது வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கச் செய்யுங்கள். நான் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் உமது அன்பை பிரதிபலிக்கக்கூடியவனாக வளாக இருக்க என் உள்ளத்தை மாற்றுங்கள். கடந்த நாட்களில் நான் செய்த தவறுகளுக்காக மன்னிக்கவும். இன்றைய நாளை உங்கள் பாதையில் நடக்கக்கூடியதாய் காத்துக்கொள்ளுங்கள். இன்று சோர்ந்து போனவர்களை நினைக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் அனைவரையும் உங்கள் கரங்களில் வைக்கிறேன். அவர்களுக்கு உங்கள் சமாதானமும் நம்பிக்கையும் இருக்கட்டும். நீங்கள் எனது ஆதரவும் வலிமையும் வழிகாட்டியும். உங்கள் செய்கைகள் எனக்குத் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் என் முன்னதாக நடக்கிறீர், என் பக்கத்திலிருப்பீர், என் பின்னால் காக்கிறீர். இந்த நாளில் நான் நம்பிக்கையை தேர்வாக எடுத்துக்கொள்கிறேன். நன்றியுணர்வோடு இருப்பதைத் தேர்வாக எடுத்துக்கொள்கிறேன். அன்புடன் நடந்து கொள்வதைத் தேர்வாக எடுத்துக்கொள்கிறேன். உங்களை நம்புவதையே முதன்மையாகக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபத்துடன் என் இதயத்தை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். கர்த்தாவே, நீங்கள் என் வாழ்க்கையின் எல்லாம். இன்று என்னை வழிநடத்துங்கள், ஆசீர்வதியுங்கள், காத்தருளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.